வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 6 மணிக்கு உள்ள டியர்க்கான கெஸ்ஸிங் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி 7வது மாதம் 6 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்க்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 140ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு 6 மணிக்கு. நம்ம இன்னைக்கு 9ஆம் தேதி 1 மணிக்கு வந்த ரிசல்ட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 176 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். 1 மணிக்கு நடந்த ட்ராவுக்கு இன்னைக்கு 6 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பி போர்டில் 6 எடுத்திருந்தோம், சி போர்டில் 7 எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 176. போர்டு நம்பரில் 3 நம்பரையுமே எடுத்துட்டோம். போர்டு அப்படியே மாறி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 3 நம்பருக்கு எடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். 1 மணிக்கு நடந்த டியருக்கு நம்ம ஏ போர்டில் 1 எடுத்திருந்தோம். ஆல் போர்டும் 1 பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் 16 பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1 மணிக்கு கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வந்த ரிசல்ட் 1, 7, 6ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம 177ன்னு எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 6 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். டபுள்ஸ் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 166ன்னு எடுத்திருந்தோம். 176ன்னு எடுத்திருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். ஒரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கொடுத்ததில் 1ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி கொடுத்ததில் 16 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆல் போர்டு கொடுத்ததில் 1 பாஸ் ஆகிருக்கு. 1,00,000% ஸ்ட்ராங்காக தான் சொல்லி கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே 1ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் மிஸ் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்தி சொன்ன மாதிரியே 16 பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 16ங்கிறது நமக்கு ஏசியில் வந்திருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா ஏசியில் 16 வந்திருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். அதே மாதிரி நம்ம 76 எடுத்திருந்தோம், 77ன்னு எடுத்திருந்தோம். வந்தது 76, 66ன்னு எடுத்திருந்தோம். இந்த இடத்துல 7 வந்திருந்தாலும் வின்னிங் தான். இந்த இடத்துல 6 வந்திருந்தாலும் வின்னிங் தான். இது ரெண்டுலேயுமே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருச்சு. ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம எடுத்ததில் 16ங்கிறது ஏசி வந்திருக்கு. ஆல் போர்டு 1 எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 1 எடுத்திருக்கோம். பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பருக்கு டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். இப்போ 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கம்மியான நம்பர்ஸாக வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 7வது மாதம் 2025 6 மணிக்கு நடைபெறக்கூடிய டியர்க்கான கெஸ்ஸிங் தான். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். கம்மியான நம்பர்ஸாகவும் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வர்றதுக்கு ஏ போர்டில் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0 கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் பி போர்டு 0 எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் பி போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 6 வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 6க்கு சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 9ஐயும் 1ஐயும் சி போர்டு எடுத்துக்கலாம். பி போர்டில் 0, 2 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 9ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கோம். நல்ல நம்பர் தான். வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் சில நம்பர்ஸை நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன்.
உங்களுடைய கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லையும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி 924ன்னு எடுத்திருக்கேன். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 197 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 921 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏ போர்டில் 4 வந்து, பி போர்டில் 0 வந்து, சி போர்டில் 9 வந்துச்சுன்னா 409 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆல் போர்டு நம்பர் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஆல் போர்டில் எடுத்திருக்கேன். 9 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் ஆல் போர்டு வந்து எல்லாருமே எடுத்துக்காங்க. இன்றைக்கி 1,00,000% கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மணிக்கு நடக்கக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்த்து இருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து கேஎல் வந்து 3 மணி ஷோ வந்து கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு வந்து 1:30 மணிக்கு நடைபெறுது. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க வேண்டிய கேஎல் வந்து அதே மாதிரி 3 மணிக்கு காரனியா ப்ளஸ்ஸு ராவும் நடைபெறுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9ஐயும் 4ஐயும் ஆல் போர்டு வந்து எல்லா நம்பர்களையும் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. பாட்ஸில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வந்து வாங்க. 6 மணிக்கு வந்து ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 2 வந்து 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பி போர்டில் வந்து 2 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து பி போர்டில் 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 34 நாள் 6 வந்து சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதிகமாகவே. அதே மாதிரி 2 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி இன்றைக்கி பாட்ஸு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 905 ஒரு நம்பர் பாட்ஸில் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 905 பாட்ஸு. 905 பாட்ஸு எடுத்துக்காங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே வந்து. அதே மாதிரி 924 ஒரு பாட்ஸு. 905 பாட்ஸு, 924 பாட்ஸு. பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 2 நம்பர் தான். நல்ல நம்பர் தான். ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 905 924 பாட்ஸ். பாட்ஸில் இந்த 2 நம்பரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். எல்லாருமே ப்ளே பண்ணிக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து டியருக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம சேனலில் பார்த்து இருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வெற்றிங்கிறது எல்லா நம்பர்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 94 91 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 3 நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்காங்க. 05 நல்ல நம்பர் தான். 24 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் 24 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 49 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கம்மியான நம்பர்ஸாகவும் மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 6 நம்பர்ஸ்குள்ளே இருந்தே நமக்கு ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். 100% எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா
ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற நம்பர் மிஸ் ஆகாது. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸை நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ளே பண்ணுங்கள், எல்லாருக்குமே வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 5905 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5905 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5401 5401 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணியும் மேட்ச் பண்ணியும் 90 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 24 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 90 24 எடுத்துக்கலாம். 5401 5905 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 6 மணிக்கு நடைபெறக்கூடிய டியர்க்கான கெஸ்ஸிங்கு தான் நம்ம சேனலில் பார்த்தோம். எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்கை கேஎலுக்கும் டியருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே ரெகுலராக நம்ம குரூப்பில் கொடுக்குறோம். விருப்பப்படுற நம்பர்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கும் டியருக்கும் நான் கொடுக்குறேன். ரிசல்ட் வர்ற 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.